ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி. இன்றைக்கி நம்ம நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த அகத்திப்பூ பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? இந்த பூ ரொம்ப ரேராக தான் நமக்கு கிடைக்குங்க. அதனால கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இந்த பூவை நல்லா ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். எப்போவுமே காய்கறி கீரை வகைகள் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணக்கூடாது. இப்போது இதில் இந்த காம்பு இருக்குல்ல, இதை மட்டும் இதை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதில் வேறு ரிமூவ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லைங்க, எல்லாமே சத்து தான். இப்போ இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம கீரை எல்லாம் கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த பூவில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. உடல் சூடு, பித்தம், அல்சர், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த பூவை வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுப்போம். இப்போது இது கூடவே ஒரே ஒரு வத்தல் மிளகாய் நான் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதும் இப்போ இதில் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க பூவை இதில் சேர்த்துடலாம். இந்த பூலேயே 2 டைப் இருக்குங்க. இதே பூ ஒயிட் கலர்லேயும் நமக்கு கிடைக்கும். இது ரெட் கலர், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிற பூ அந்த சூடு ஏற ஏற இது கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இதை நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். சீக்கிரமாகவே இது வெந்துடும். மொத்தமாகவே நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் எடுக்கும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டான அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த அகத்திப்பூ உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.